ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்னு ஒரு போர்ஷன் செக்மெண்ட் வச்சுன்னு இருக்கோம். ரெடி. ஸோ முதல் ரேபிட் ஃபயர் ஆரம்பிக்கிறேன். ஃபேவரட் தேசிக பிரபந்தம் ஆர் ஸ்லோகம்? திருச்சின்னமாலை. எந்த பாசுரம் அதில்? அத்திகிரி அருளாள பெருமாள். ஃபேவரட் க்ஷேத்திரம்? தேவருமாள். மோஸ்ட் செரிஷ்டு எம்பெருமானோடைய குணம்? அவனை காட்டிலும் பரத்தும் வேற யாருக்கும் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீமும் அவன்தான். அவனை விட வேற யாராலையும் சௌலபியத்தை காண்பிக்கவும் முடியாது. போத் த எக்ஸ்ட்ரீம் பெருமாள் தான். பரத்வம், சௌலபியம், அது இல்லைன்னா நாமெல்லாம் நடுவில் நிற்கவே முடியாது. எம்பெருமான் சாட்சாத்காரமா வந்தா என்ன மாதிரி வரன்னு கேட்பீர்? எங்க சுவாமி கிட்ட மறுபடியும் ஒரு ஆவர்த்தி ஸ்ரீபாஷ்யம் முழுக்க சேவிக்கணும்னு கேட்பேன். டைம் டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா முன்னையோ பின்னையோ போய் என்ன பண்ணுவீர்? முன்னையோ பின்னையோ போய் பண்ணணும்னா கண்டாவதாரத்துல பண்ணின சில சொதப்பல்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவேன். அது ஒரு காரியம் நிச்சயம் பண்ணுவேன். அபூர்வமா கையில கிடைக்காத சில தினம் ஒரு திவ்யநாமத்தினுடையதான ஃபுட்டேஜஸை ரிட்ரைவ் பண்ணுவேன். இது ரெண்டும் ரொம்ப அபூர்வமானது. இந்த உலகத்திற்கு இன்னைக்கு பார்வையில இல்லாததான் போயிடுது. சைல்ட்ஹுட் நிக் நேம் இல்ல பட்ட பேர்? கிருஷ்ணா. இப்போ ராமாயண காலத்துல ஒரு கேரக்டரா இருந்தீர்னா எந்த கேரக்டரா இருக்கணும்னு ஆசைப்படுவீர்? ராமாயணமோ பாகவதமோ அந்த காலத்துல ஏதாவது ஒண்ணுக்கு தானே கேரக்டர் ஆசைப்பட முடியும். ராமாயணமா பாகவதமா? ராமாயணம். ராமாயணம்னா லக்ஷ்மணன் தான். ஏன்னா சில சமயத்துல கோபம் தேவைப்படுது. சில சமயத்துல ராமனை டாமினேட் பண்ணி பேச வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுறது. அதனால லக்ஷ்மணன் தான். உபன்யாசத்திலயோ காலக்ஷேபத்திலயோ தூங்கின சந்தர்ப்பம் உண்டா? நானா மத்தவாளா? பெருமாள் எடுக்கிறதுல இது ரெண்டும் சம்பாவிதம் இல்லை. உபன்யாசத்துல தூங்குற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். எனக்கு உபன்யாசத்துல பொறுக்க முடியாத டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான். இப்ப போன வாரம் கூட நம்ம முகுந்தன் மயிலாப்பூர் ட்ரஸ்டி சொன்னார், இவர் சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படின்னாரு. என்ன முனுக்குன்னா எனக்கு உபன்யாசத்தை மட்டும் கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆச்சுன்னா கோவம். அதனால இப்போ ஏபிஎன்றவர் உபன்யாசகரா, எடிட்டரா, டைரக்டரா இல்ல ஆக்டரா? இதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள். சரி, மயிலாப்பூரா மாம்பலமா? பிடிச்ச இடம் சத்யா காலம். ஓ, ஆப்ஷன்லயே இல்லையே. அதனால்தான் அதை சொன்னேன். சரி, இப்போ சம்பிரதாய மூவிஸ்னு யாராவது எடுத்தான்னா அதுல ஆக்ட் பண்றதுக்கு உங்களை கூட்டா போவேடா? நான் முதல்லயே சொன்னேன், நான் ஆக்டரா வந்தது ஒரு ஆக்சிடென்ட். புரியுதா? ஒருத்தர் சம்பிரதாய விஷயமா எடுக்கிறது மட்டும் இல்ல, சாமானிய விஷயமா எடுத்தா கூட 2-3 திரைப்படங்களுக்கு பஞ்சு டைலாக்கோசரம் என்ன அப்ரோச் பண்ணிருக்கா. அதுக்கு ஒரு 2-3 பஞ்சு டைலாக்க நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதனால சம்பிரதாயம் பரமா அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா நிச்சயமா நான் போய் பண்ணுவேன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ சம்பிரதாயத்துக்காக ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏபிஎன் சுவாமியோடது என்ன? நிறைய இருக்கு. குறிப்பா இளைய சமுதாயத்தினருக்கு இன்னும் சம்பிரதாயம் ரீச் ஆகல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் இந்த உலகத்தை ஆள போறது ஏஐ. டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை நம்ம டெக்கோ மட்டுமா பாக்குறோம் தவிர சம்பிரதாயமா பார்க்கல. இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு உபய வேதாந்தம்னா டெக்னாலஜி, சம்பிரதாயம் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய யூட்டிலிட்டி சரியா இருக்கணும். இதை கொண்டு தான் மக்களை ரீச் பண்ணணும். வெறுமை நம்ம ஒரு பொட்டிக்குள்ள உட்காந்துன்னு பேசுறதுல ஒரு விதமான பிரயோஜனம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட், சாமானியனுக்கு டவுன் த எர்த் நாம எடுத்துன்னு போகணும். தட் டசன்ட் மீன் எல்லாரையும் அவள் பொறி மாதிரி வீதியில இறைக்க நான் சொல்லலை. எனக்கும் லிமிடேஷன்ஸ் தெரியும். நானும் ஒரு பெரியவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன். அதனால சம்பிரதாயத்தை வியாபாரம் பண்றதோ இல்ல எடுத்து இறைச்சுறதோ நான் சொல்ல வரல. புரிஞ்சுக்கிற வாழ்க்கை இது சரியா புரியும். இதுல இந்த இளைஞர்கள் ஈடுபட்டார்கள் ஆனால் நிச்சயமா சொல்றேன், இந்த இளைஞர்கள் பலர் சேர்ந்து நடத்தக்கூடிய தேசிகன் டெய்லி மூலமா சொல்றேன், இளைஞர்களே, உங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இருக்கிறது என்றால், நீங்கள் இந்த சம்பிரதாயத்தை மேற்கொண்டு பிரச்சாரம் செய்யும் ஆவலில் இருந்தீர்களானால் தயங்காமல் என்னிடத்தில் வாருங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறேன். உடன் நானும் பயணிக்கிறேன். தேவருடைய வாழ்க்கையில வந்த சில ஆச்சாரிகள் டவாக்கிட்ட நீர் ஈடுபட்ட குணம் முதல்ல புருஷ சுவாமி. சாத்வீகம், ஆத்மகுணம். குலபதி உழப்பாக்கும் ராஜகோபாலாச்சார். கம்பீரம், ஆளுமை, போதிக்கும் திறமை,
ஒருவனை செதுக்குவது. ஸ்ரீமத் முக்கூர் ரைசிங்கர். முக்கூர் ரைசிங்கர் பக்தி, ம். பயம், ம். அணுகில் அணுகும் அகலில் அகலும். வில்லியம் ஸ்ரீமத் ரைசிங்கர். பண்டித பக்ஷபாதி, ம். பண்டிதர்களை நன்னா கௌரவிப்பார். ம். அதே சமயத்துல கொஞ்சம் அவர்கிட்ட தன்னுடைய பாண்டித்யத்தை யாராவது காண்பிக்க வந்தான்னா ம். அவனு வச்சு செய்வார். திருக்கள்ளம் சுவாமி. திருக்கள்ளம் சுவாமி அமைதியின் மறு உருவம். ம்ஹும். அமைதியின் மறு உருவம். பிரகிருதம் ஸ்ரீமத் ரைசிங்கர். அன்பு, ம். பேரன்பு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் என்ன, லைவ் ப்ரோக்ராம்ஸ் என்ன, இது ஒரு பக்கத்துலேருந்து இதோட டிரான்சிஷன் படம் கண்டாவதாரம். ம். அந்த கண்டாவதாரம் பண்றதுக்கு எப்படி இதெல்லாம் பேஸ்ன்னு சொல்லலாமா, இல்ல அது ஆரம்பிக்கிறதுக்கான எப்படி அது ஆரம்பிச்சது? கண்டாவதாரம் நாம் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து வேதாந்த தேசிக விஜய நாடகம் எழுதின காலத்திலிருந்து என் உள்ளுணர்வாக இருந்ததான ஒரு விஷயம் அது. அந்த அப்போலேருந்து அட் த ஏஜ் ஆஃப் 20. ம்ஹும். அட் த ஏஜ் ஆஃப் 20 2 பிரதிஜை. ம். ஒன்று சுவாமி தேசிகன சரித்திரம் படம் எடுக்கிறது, ம். மற்றொன்று தேவப்பெருமான் விஷயமா ஒரு சரித்திர நாவல் எழுதுறது. ம். இது ரெண்டும் எனக்கு ம். ட்ரீம். ம். ஸோ வேதாந்தேசி விஜய நாடகம் எழுதுங்க. ம். இப்போ நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகள், ம். கணக்கில் அடங்கா தோல்விகள். நான் என் டீம் கிட்ட சொல்லுவேன், ம். ஒரே விஷயம், தபார் ஒரு காரியம் நம்ம பண்ணுவோம், தோல்வி நமக்கு புதுசு இல்லை, புரிஞ்சுதா? ம். வெற்றி கிடைச்சா சந்தோஷம். அதனால தோல்வி அப்படின்றதுக்கோசரம் நம்ம ஒரு காரியத்தை பண்ணாம விட்டுக்கூடாது. இன்ஃபேக்ட் காஞ்சி வரதர் கருடோத்சவம் போது அந்த கும்பல்ல கேமரா தட்டி கீழே விழுந்து அந்த காலத்துல எனக்கு பெரிய நஷ்டம். ம்ஹும். இது வெளியில பப்ளிசிட்டிக்கோசரம் சொல்லிக்கணுன்றதுக்கோசரம் சொல்லல. அந்த லைவ் ப்ரோக்ராம் பண்றதுக்கு ம். இந்த வீட்டு பேர்ல நுகம்பாக்கம் ஃபண்ட்ல பிளட்ஜ் பண்ணி நான் செலவழிச்சேன். அப்பா, சொந்த வீட்டை அடமானம் வச்சு. அதுக்கு எங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி ம்ஹும். நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணேன். இல்ல எப்படி அப்படி தோணும், சொந்த வீட்டை அடமானம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்ன்றது? ஏதாவது ஜனங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும், ம். தேவரமால தெரிஞ்சுக்கணும், தேசிகனுடைய மரியாதை உலகத்துக்கு அந்த காலத்துல பப்ளிசிட்டி ஆகணும்ன்றதான ஒரு தீவிரமான ஒரு உத்வேகம். அங்க போய் கோஷம் போடுறதுல என்ன இருக்கு, இன்னொரு நூற்றாண்டிலும் இன்னொரு நூற்றாண்டிலும்னு அவரை பத்தி வெளியில சொல்லி அவர்கிட்ட எல்லாரையும் அனுப்பணும். அதுதான் என்னுடைய பாலிசி. ம். நான் அங்கேயே பண்ணிட்டு இருக்கேன் 24 மணி நேரம். அங்க போகணும், அங்க கைங்கறி பண்றது தட் இஸ் டிஃபரெண்ட். ம். அவரை பத்தி நம்ம வெளியில மக்களுக்கு சொல்ல வச்சு மக்கள் அவரை போய் சேவிக்கணும், அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். ம். அதே மாதிரி தான் தூர்தர்ஷன்ல ம். திருவஹிந்தபுரம் தேசிய மலோத்சவம். சாசனம் ம். பண்ணேன். சச் அ மேசிவ். கருணாகராச்சார் சுவாமி, ம். பெரியவாள்லாம், நாட்டேரி ராஜகோபாலாச்சார் சுவாமி, ம். என்னுடையதான் ஒரு 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 ஃபிங்கர் அசைவுக்கு காத்துந்தாமா. ஸ்டார்ட்னா ஸ்டார்ட், ஸ்டாப்னா ஸ்டாப் அப்படின்ற மாதிரி வச்சிடணும். ம்ஹும். அந்த அந்த சமயத்துல அந்த பீரியட் அர்ச்சகாள். ம். இன்னொன்னு, இது எல்லாத்த விட சாஃப்ட் கேமோ நூறு கேம் அது நடக்கிறது. ம். அதுக்கு லைவ் கொடுக்க போறான். ம். பட் எங்க கேமராமேனும் அந்த ஓபி வேன்ல உட்காந்தவள அதை அவ சேனலுக்கே கொண்டு வரலவா. ம்ஹும். தேசிகன் எழுதிட்டு இருக்க, ம். அது அப்படி கொடுந்தா என்ன மாதிரி ஒரு தேசியனுடைய அனுகிரகம் அது. அதுக்கு ஒரு 2-3 பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. ம்ஹும். பெருமாள் எடுக்கிறதுல நல்ல ஹிட் அது. ம். அந்த அதாவது வரதன் கருட சேவை பண்ணது பட்டு ஃபிளாப்பு. ம். அந்த கடனை எனக்கு அடைக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அப்பா. அந்த வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு ம்ஹும். இது நல்லா நடந்தது. அதுக்கு 2-3 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ம்ஹும். அப்புறம் இதை எப்படி ரிஸ்க் எடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு ம். ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. எல்லா சமயத்துலயும் ஆத்துல எல்லாத்துக்கும் ஒத்துக்க மாட்டா. வாஸ்தவம். சம்பிரதாயம் தானே பேர்ல கப்பலோட்டி தமிழ் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன பண்றது? இன்னைக்கு கப்பலோட்டி தமிழ் தன்னை பெருமையை கூட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுது. ம். ஃபேமிலியில இருக்கவளுக்கு அந்த பயம் இருக்க முடியும். ம். என்ன பண்ணலாம் அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தோம். ம். ஒன் ஃபைன் மார்னிங், ம். சரி இதுக்கு மேல அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், முதல்ல நாம ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணுவோம். ம். அந்த ஸ்கிரீன் பிளேவை முதல்ல தயார் பண்ணிப்போம், ம். எப்படி நமக்கு பண்ண முடியும்னு பார்க்கலான்னு ம். ஆரம்பிச்சேன். ம். பெருமாள் நகரத்துல சக்சஸ்ஃபுல்லா நடந்துருது. அதை எவ்வளவு மிராக்கிள்ஸ் உண்டு.
அதுலயே ஒரு முக்கியமான கேள்வி, ஷூட்டிங் பொழுது அனுஷ்டானத்தை எப்படி அந்த சமயத்துலலாம்? ஷூட்டிங் அப்படின்னா யார் அதில் ஆக்டர்ஸ்னா, எனக்கு கூட நிறைய பேர் கேட்டா இந்த மாதிரி நல்ல பாப்புலர் ஆக்ட்ரஸ் வச்சு பண்ணலாமேன்னு. பாப்புலர் ஆக்ட்ரஸ் நல்லா நடிப்பா, ஆனா அவளுக்கு சுவாமி தேசிகன் இடத்துல ஒரு ஃபீலிங் இருக்குமானது ஒரு கேள்வி. ஸோ இதுல நடிச்சவா எல்லாருமே ஜென்ரல், பக்கத்துல இருக்கவா எதிர்த்தாத்துல இருக்கிறவா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சீன் ஒண்ணு வந்தது இல்லையா, எதிர்பாராத ஒரு சீன் அது. அந்த மாதிரி யாரு கிடைச்சாலும் உள்ள தூக்கி போட்டு போனாங்க. அந்த மாதிரிதான் நடந்தது. அதுல என்னன்னா பிரேக் இல்லையா, ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்படின்னா நீர்மோர் தான், பட்ஜெட் எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான். ஏன்னா செடியில எலுமிச்சம்பழம் காய்ச்சிட்டே இருக்கும். திருவண்ணைநல்லூர், ஹேமப்பூர், அப்புறம் காஞ்சிபுரம் இங்கெல்லாம் நாங்க எடுக்கும் பொழுது எல்லா ராத்திரியும் பேக்கல்ல ஒரு எலுமிச்சம்பழம் செடி இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் காய்ச்சிட்டே இருக்கும். அதை எடுத்து எங்க பூமா எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம். இல்ல நீர்மோர் தான். சரி, கொஞ்சம் ஏகாசினா அத்தனை பேரும் டீம்ல இருக்கு, அத்தனை பேருக்கும் உப்புமா தான். இந்த கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அந்த சீனும் முதல் ஈவெண்ட்டும் போது, டர்க்கிஷ் ஈவெண்ட்டும் போது தேசிகன் தப்பிச்சு போற சீன் அதை எடுக்கணும். அன்னைக்கு ஆடி மாச பருப்பு. சரியா, படபட. இதுல என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, ஏடாகுடமா அதுக்கு முதல் நாள் வரல எனக்கு ஏதோ ஆசோச்சம் வந்துடுது. யூனிட்ல எல்லாரும் திருமால் பாடியில இருக்கா, நான் மட்டும் காஞ்சிபுரத்துல இருக்கேன். ஸோ காஞ்சிபுரத்துல காரத்தால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரணும். அன்னைக்கு ஆடி மாசம் மாசப்பருப்பு என்ன பண்ண முடியும், காத்தால பண்ண முடியாது. ஸோ பெருமாளையும் எல்லாம் பண்ணிட்டு காலங்காத்தால கிளம்பி நான் யூனிட்டுக்கு வந்தாச்சு. யூனிட்டுக்கு வந்து அங்க ஒரு கண்ணாடி எனக்கு காட்டும் வெறுப்பு எடுத்தாச்சு. அந்த சீன் எடுத்துட்டு அப்புறம் இந்த முதல் ஈவெண்ட் எடுக்கணும். பாறையில படுக்கிறா, கொதிக்கிறது எல்லாரும். அதாவது உண்மையிலே பொசுக்கி போயிடுவா போல இருந்துச்சு. ஓகே, அந்த நைட் எஃபெக்ட்ல எடுக்கணும். ஒன்றும் பண்ண முடியல. சரி, பிரேக். அங்க ஒரு ஜொனை ஒன்று இருக்கும். அந்த ஜொனையில நான் தீர்த்தம் ஆடிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணி எல்லாம் ஷூட்டிங் லொகேஷன்ல கூட இருந்தவா அவ சில பேர் தர்ப்பணம் பண்ணோம். அவ கார்த்தால தர்ப்பணம் பண்ணிட்டா. அவளுக்கு தேவையான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை பண்ணி அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த ஷார்ட்டை நாங்க எடுத்து முடிச்சோம். இந்த மாதிரி நிறைய ஹர்டில்ஸ் உண்டு. அதாவது போற இடத்துல எங்களுக்கு நாங்க அந்த இன்வால்மெண்ட்ல கஷ்டமா தோணல, பட் கஷ்டப்பட்டிருக்கோம். கம்ப்ளீட் பட்னி. காரத்துல இந்த நாக்கெல்லாம் உலர்ந்து போறது, பிரேக் வர வரலாம் அப்படியே வெயில் அட்டிக்கிறது. அதுல கண்ணனடியினை எமக்கு காட்டும் விற்பனை தக்க தக்க தக்கன்றது காலெல்லாம் பண்ண முடியாது. விமர்சனம் பண்ணிடலாம், என்ன வேணா ஆய்வுன்னு சொல்லிடலாம், பண்ணாதானே தெரியும் அதனுடைய கஷ்டம். ஸோ இப்போ கண்டாவதாரத்தோட டைரக்டர்னு சொல்றது சும்மா வெறும் ஸ்டார்ட் ரோலிங் ஆக்ஷன் சொல்ற டைரக்டர் கிடையாது. அதுல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுட்டீர்? இது நிறைய பேர் இந்த கேள்வி எனக்கு கேட்டிருக்கா. நீ என்ன யார்கிட்ட போய் அசோசியேட் டைரக்டரா இருந்தியா, யாராவது ஷூட்டிங் கீட்டிங் பார்த்துருக்கா? எதுவுமே நான் பண்ணது கிடையாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. அப்சர்வேஷன் தான். ஒரு டிவியில ஒரு சினிமா பார்த்தோம்னா அந்த கேமரா ஆங்கிள் எப்படி வச்சிருப்பான், என்ன மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்திருப்பான், எப்படி இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்றது ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று சொல்றேன். சொல்லக்கூடாது ஆக்சுவலி. சினிமானாலே சீட்டிங் தான் அது. அந்த சீட்டிங்ல ஒரு தேசிய ஒரு வீடு இருக்கு. அந்த காலத்து ஆம்பியன்ஸ். அது வீடு நல்லா இருக்கு, ஓட்டு வீடு, வாசல் தென்னை எண்ணெய் எல்லாம் இருக்கு. ஆனா வாசல் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு. அந்த காலத்து எப்படி அதை காமிக்கிறது? அதனால கேமரா வச்சுட்டோம். ஒரு கொத்து வேப்பில எடுத்துட்டு அந்த கேமரா கிட்ட பிடிச்சிட்டோம். சோ இந்த வேப்பில கொத்துனாச்சு ஒரு மரத்தினுடைய ஷேடோ மாதிரி அந்த லேம்ப் போஸ்ட மறைச்சது. பட் எங்களுக்கு வீடு மட்டும் கரெக்டா வந்தது. இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். அது என்னமோ சொல்லுவாள், யாராவது நாதாரித்தனம். அந்த மாதிரி அந்த அந்த ஆம்பியன்ஸ் கொண்டு வரணும், அந்த செட்டு வரணும். ஒரு ஆத்துல போனோம், ஒரு செட் ஒண்ணு போட்டேன். மேல எல்லாம் எலக்ட்ரிக் இதெல்லாம் போயிட்டு இருக்கு, ஒயர்லாம் போயிட்டு இருக்கு, ஆணில வச்சிருக்கான். என்ன பண்றது தெரியல. சரி, ஒரு கொடியை கட்டி 4 வேஷ்டி வளர்த்திட்டேன். ஒரு வைதிகருடைய தானே திருமாளிகைனா எப்படி இருக்கும்? வாஸ்தவம். இவ்வளவுதான் ஐடியா. ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இந்த செவுத்துக்கிட்ட. எங்கன்னா எண்ணின் முதலாழ்வார்கள் 300 தேசிகனும் தேசிகன் தேவிகளும் பேசணும். சுவிட்ச் பாக்ஸ் என்னடா பண்றது? ஒரு கூடைய மாட்டேன். அந்த சமயத்துல
அப்படிதான். ஸோ இது பர்யந்தம் யார்கிட்டையும் போய் உட்கார்ந்து இந்த டைரக்ஷன் சம்பந்தப்பட்டது எதையும் நான் கத்துக்கல தான். தடுமாறி இருக்கேன், தடுக்கி விழுந்திருக்கேன், கண்டாவதாரத்துல நிறைய இழந்திருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். பெருமாள் நகரத்துல இப்ப அதெல்லாம் என்னன்றது தெரியும். மறுபடியும் ஏதாவது பண்ணணும்னா பண்ண முடியும். சூப்பர். ஸோ இப்போ இந்த கண்டாவதாரம் எடுக்கிறச்சே ஒரு டிசைர் இருந்திருக்கும் இல்லையா, இதுக்காக நாம இதை எடுக்கிறோம்னு, அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆச்சா? கட்டாயம் ஆயிருக்கு, சந்தேகமே இல்லை. இன்னும் இப்படிலாம் எடுத்துருக்கலாம்ன்றது இனியூர்ல தோன்றது, அது டிஃபரெண்ட். ஆனால் நான் கண்டாவதாரத்தை எடுத்து முடிக்கணும்ன்றதான ஒரு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்த மகான்கள் மட்டும் இல்ல, நம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா பெரியவாளும் பகுமானிச்சிருக்காங்க. இது யார் ரெக்கக்னைஸ் பண்றான்றதுதானே முக்கியம், இதை யார் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான்றதுதானே முக்கியம். நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீபாஷ்யக்கார சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா பெரியவாளும் இதை ஒத்துட்டு இருக்காங்க, நிஷ்பட்சபாதமா ஒத்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையிலையும் அவர்கள் தங்களுடைய தன பிரீத்தியை தெரிவிச்சிருக்கா, சந்தோஷத்தை இந்த ஊடகங்கள் வாயிலாக அவ தெரிவிச்சிருக்கா. இன்னொன்னு தலைமுறையா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஆத்துல டெய்லி என் குழந்தைக்கு சாரம் படிச்சே கண்டாவதார சாங்க தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம், கண்டாவதார சினிமா தான் போடுறோம் அப்படின்னு. நான் இன்னைக்கு எங்கேயோ ஒன்று போனேன், ஒரு சின்ன குழந்தை ரங்காரங்கா தாத்தா அப்படின்றது அந்த சீன்ல ரங்கா ரங்கான்னு வர ரொல்ஜோ தேசிக ரங்காரங்கா தாத்தா அப்படின்றது அந்த குழந்தை இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. இந்த கண்டாவதாரம் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்னா? மறக்க முடியாத ஈவெண்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்கு. 2 ஈவெண்ட்டை இப்ப நான் குறிப்பிடுறேன். வேதம் என்னும் கூட்டில் வாழும் வைணத்தையனே, அதனுடைய முதல் பல்லவி அப்படின்றது திருவண்ணைநல்லூர்ல எடுத்திருக்கும். இன்னொன்னு இதுல யாருக்கும் மேக்கப் கிடையாது. நான் என்ன இந்த தாடி கடி என்ன இருக்கோ அதேதான் அந்த சீன் கண்டினியூ ஆகும். இங்க திருவண்ணைநல்லூர் அந்த ஷாட் எடுத்திருக்கும். வேதம் என்னும் கூட்டில் வரும் வைணத்தையனே அப்படின்னு அந்த கொடையெல்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும், முதல்ல ஓப்பனிங் ஆகும். அது முடிஞ்சு அடுத்தது அந்த சாங் மேல்கோட்டையில சரியா போச்சா. இது நடுவுல நான் ஒரு தடவை ஷவரமும் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த தாடி வளர்றவரை வெயிட் பண்ணணும் கண்டினியூட்டிக்காக. இதுல ஒண்ணு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நான் நடிக்கிறதுக்கு என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லை. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், நான் ஒரு இயக்குனராகத்தான் என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டனே தவிர்த்து நான் நடிக்கணும்னு ஆசைப்படலை. கண்டாவதாரத்துல செகண்ட் ஹாஃப்ல தேசிகனா நான் நடிச்சது அப்படின்றது எதிர்பாராமல் நிகழ்ந்தது. ஏன்னா அந்த பால தேசிகனா நடிச்சவரால மேற்கொண்டு கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன் அப்படின்னா பின்னாடி கொடுக்கக்கூடியதான அந்த கண்டென்ட்னுடைய வெயிட்டை பார்த்து யாருமே அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்ப டீமுடைய என்டையர் தீர்மானம் நீயே பண்ணுன்னு சொன்னா தென் ஒன்லி ஐ இன்ட்ரோடியூஸ்டு மை செல்ஃப் ஆஸ் எ ஆக்டர். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் நடந்தது ஆக்சுவலி. சரி, இப்ப இதுக்கு வருவோம். அந்த வேதம் என்னும் கூட்டில் வாழும் வைணத்தையனே வரலாம். நாகபஞ்சனையில் பள்ளி கொண்டவனின் பாரகமலங்களில் நெஞ்ச வைத்தவன் நஞ்சு அரவங்கள் நெருங்கி வந்து என்னை தீண்டுமாறு கண்டு இருக்கும் இல்லையோ. இத சதீஷ் மியூசிக் போடுறார். இதை நான் கம்போஸ் பண்ணச்சவே நாங்க மொத்தமே இந்த சாங்க 15 நிமிஷத்துல கம்போஸ் பண்ணோம். இப்போ அவெல்லாம் ஃபாரின்லாம் போய் கம்போஸ் பண்றா. அது இருக்கட்டும், நாங்க இதுதான் பண்ணினோம். சதீஷ்னு என்னுடைய மியூசிஷியன் வயலினிஸ்ட். அதே மாதிரி அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் சாங்கில் வரைச்சே. அது திருச்சின்னமாலைன்றதுனால உடல் திருச்சின்னம் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் யாருமே கவனிக்கல, இதை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அவ வேற எதுவும் பண்றா. இப்ப இந்த தேப்பெருமாள் ரீல்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாள். ஒருத்தர் கூட கண்டாவதாரத்துல ஒரு சாங் எடுத்து ரீல்ஸ் போடுறது கிடையாது. கரெக்ட். அது ஜனங்களுக்கு என்னமோ அதுல மேபி நான் பண்ணினேன்றதுனால அவளுக்கு அதுல விருப்பம் இல்லையோ அப்படின்றதுனால தேசிகன் சாங்க கூட அவ அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதுல வெறும் உடல் திருச்சின்னம் மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒண்ணு நாங்க கவனிச்சோம். இப்ப அந்த படியில தேசிகன் வரணும். நாகபஞ்சனையில் பள்ளி கொண்டவனின் பாரகமலங்களில் நெஞ்ச வைத்தவன் நஞ்சு அரவன் அப்படி அப்படி நிமிருவார் தேசிகன். மேல பாப்பார், கருடன் வர. ஓ, எதிர்பார்த்த கருடன் சுத்திட்டு இருக்கார். ரொம்ப அப்படி கொடுத்துரு. அப்படி அப்படியே கேமரா அப்படியே ஒரே ரோல் போறது, ஒரே ஷாட் தான், ஒரே ஷாட் தான்.
அப்படியே வந்தா அப்படி மேல கருடன் ம்ஹும். வட்டமிடுற ம்ஹும். எப்படி இருக்கும்? யார ரெகனைஸ் பண்ணோம் நம்மள? வாஸ்தவம். ஆச்சா? ம். பவனத்துல தான் செட்டிங் எல்லாமே. ம். பவனத்துல ஷூட்டிங் நடக்கிறது. ம். இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ம். நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும். 5 பைசா கையில கிடையாது. ம். செட்டு போடணும்னா ம். அத செட்டுக்கு ஒரு பின்னு ம். ஒரு ஸ்டாப்லர் வாங்குறதுக்கு ம். பைசா இல்ல. ம். இதுல இன்னொன்னு, என் கூட இருந்தவா நிறைய அவாளே செலவழிச்சிருக்கா. ஆஹாஹா. சில பேர் அவாவா சாப்பாடு 10 பேருக்கு பண்ணி எடுத்து வந்துருவான். ம். அவாவா கார்ல வருது, அவாவா போறது. ம். இப்படிதான் எல்லாமே நடந்தது. ம்ஹும். நாளைக்கு நாங்க வந்து இந்த தூண்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ம். வாடகை, ம். லைட்ஸ் வேணும். ம். ஸோ மீதிலாம் அட்ஜஸ்ட் பண்ண, சாப்பாடெல்லாம் கூட இல்லாம பண்ணலாம். ம். இது வேணும். அடுத்தது 3 நாள் ஷெட்யூல் வச்சிருக்கோம். ஆ. ஒரு கேமரா யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும்னா ம். அவளுக்கு நம்ம பைசா கொடுத்தானோம். ம். திடீர்னு கேன்சல் பண்ணினா ஒத்துக்க மாட்டான். ம். கையில பைசா கிடையாது. உட்காந்துட்டு இருக்க பவனத்துல ம். அந்த தூண்லாம் போட்டு ம். ஒருத்தர் வந்தார். ம். சாதாரண ஒருத்தர் வந்தார். ம். ஒரு மஞ்ச பையோட வந்தார். ம். வந்தவர் என்ன பண்ணார், அவரை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பார்த்தேன். ம். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். ம்ஹும். எல்லாரும் சொல்றதுதான். ம். எல்லா இடத்துலயும் பார்த்தா உனக்கு நான் மேற்கொண்ட சப்போர்ட் பண்றேன்னு. ம். சரி, ம். ம். நான் இங்க இருக்கேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ம். வந்தார், பார்த்தார், விஷயத்தெல்லாம் பேசினார். ம். அந்த பையன் கொடுத்துட்டு போயிட்டார். ம். நான் ஏதோ நம்ம தேசிகன் பிரசாதம், ம். தேங்காய் மூடி, ம். புளியோரை, ம். நமக்கு தேசிகன்னா அதுதான் ஆமா. இல்லையா? அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கோம். சரி, ஒருத்தர் கொடுக்கச்சா நம்ம ரைட்டரா அப்புறம் வாங்கிட்டு போயிடுவோம். ம். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பையத்தை பகரோ பார்க்கல. ம். நம்ம ஆனந்த், புட்லூர் ம். ஆனந்த், ம். அவர் தான் கொண்டு வந்தார். ம். ஏய் ஆனந்த், ஏதோ பைய கொண்டு வந்திருக்கார், ம். அதை கொஞ்சம் திறந்து பாரு. ம். அடுத்த 3 நாளைக்கு இல்ல, ம். படமே முடிஞ்சிடும். ஓ. ஆஹாஹா. தேவைக்கு மீறின தானே. படமே முடிஞ்சிடும். ஓ. என்ன இது யார் ரெகனைஸ் பண்ணோம் நம்மள? சூப்பர் சுவாமி. ஸோ கண்டாவதாரம் ஆச்சு. அது ஃபியூச்சர் பிளான்ஸ் எதான இருக்கா? சுவாமி ராமானுஜர்னு பல பேர் எதிர்பார்க்கறா. 40 ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்கேன் நான். அப்பா, படத்துக்காக மட்டும். ஷார்ட் ஃபிலிம், ம். பெரிய ஃபிலிம், ஓ. ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கேன். ம். நாளைக்கு ரெடினா நான் ரெடி. முடியும். ம். பெரிய விஷயமே கிடையாது. ம். தாராளமா ஒரே ஒரு ஷெட்யூல், ம். 35 கால் ஷீட் ம். உட்காருவோம். ம். என்னன்றது சொல்றேன். ம். முதல்ல ஃபினிஷ் பண்ணுவோம். ம். 35 கால் ஷீட்ல எடுக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ்ல கொடுக்குறேன். இது திமிர்னு தலையை தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல. ம். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ம். இத்தனை ஸ்கிரிப்ட் கையில் வச்சிருக்கேன். கண்டாவதாரம் இந்த மாதிரி காலக்ஷேபங்கள், உபன்யாசங்கள், இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம் பிஸி ஸ்கெடியூல்ல உற்சவம் சிலதெல்லாம் நீர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீர். என்னென்ன அந்த உற்சவங்கள்? பரவாகோட்ட சுவாமி, பெரிய சுவாமிகள் இருக்குச்சே, அவர் பால்யத்துல மேல்கோட்டையில ராமானுஜர் ஏகாபாத்திர உற்சவம் ரொம்ப கிராண்டா நடந்திருந்தது. ம்ஹும். இப்ப சமீப காலமா அந்த மாதிரி உற்சவம் நடக்கல. ம். நீ அதை கொஞ்சம் ரிட்ரைவ் பண்றியா அப்படின்னு அந்த சுவாமி அடியனுக்கு நியமனம் கொடுத்தார். ம்ஹும். அவருடைய நியமனத்தின் பேர்ல ம். அடியன் வந்து மேல்கோட்டைக்கு போனேன். ம். அங்க போனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ம். ஆனா உள்ளூர்காரா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணினா ம்ஹும். அந்த வருஷம் முதல்ல அந்த உற்சவத்தை ரிட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சேன். ம்ஹும். பெருமாள் அனுகிரகத்துல வருஷம் ரொம்ப கிராண்டா நடந்தது. எல்லா பெரியவாளும் ம்ஹும். அதுல கலந்துக்க ஆரம்பிச்சா. ம்ஹும். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் நாங்க தான் அதை முன்னிருந்து நடத்துறோம், ம். நாங்க தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. ம். நமக்கு தேவை சுவாமியினுடைய உற்சவம் நடக்கணும். ம். அதை யார் பண்ணினா என்ன, எப்படி பண்ணினா என்ன, அது எதுக்கு பரவாகப்பட்ட சுவாமி ஆசைப்பட்டாரோ அது நடக்கிறது ஒண்ணு. ம். ரெண்டாவது கல்யாண வானமாமலை ஜிஆர் சுவாமி, ம். அந்த சுவாமியை போய் சேவிக்கச்சே அடியன் ஒரு திருவாடிப்புற தண்ணிக்கு போய் சேவிச்சேன். ம். வானமாமலையில. இன்னைக்கு இங்க என்ன உற்சவம், ம். இங்க ஒன்றும் பெருசா உற்சவம் நடக்கல அப்படின்னாரு. ம். நான் ஏதாவது கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு. ம். சரி, இந்த திருவாடிப்புற உற்சவத்தை நீ பண்ண ஆரம்பி அப்படின்னாரு. ம். வானமாமலை கிருஷ்ணன் சுவாமின்றவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ம்ஹும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ம்ஹும். இந்த திருவாடிப்புற உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ம்ஹும். எனக்கு வந்து இந்த கோவில் உற்சவங்கள் ஃபோக்கஸ் அப்படின்றத காட்டிலும் ம். பிரச்சாரம்ன்றது தனி, உற்சவம்ன்றது தனி, இது தனியா இருக்கும். ம். அந்த வகையில பாதுகாசகஸ்திர பிரச்சாரம் தான் அதிகமா. ம். இன்னைக்கு கர்நாடக கிராமங்கள்ல பாதுகாசகஸ்திர உற்சவம் நடக்காத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். ம்.
அதனால ம். மல்லேஸ்வரம் வேணுகோபால சுவாமி பாதுகா சாஸ்திரம்ன்றது இன்னைக்கு ம். டிசம்பர் 25 வேர்ல்டு ஃபேமஸ் ஆமா. ம். இல்லையா? கரெக்ட். அது ஒரு யூனிக். ம். டிசம்பர் 25னா அதுதான் ம். அப்படின்ற மாதிரி ம். ஆயிடுத்து. இப்ப எல்லா இடத்துலயும் இந்த பாதுகா சாஸ்திரத்தை ஆரம்பிச்சு நடத்துறா. ம். சந்தோஷமா இருக்கு. பல இடங்கள்ல தேசிகன் திருவடி தொடர் உற்சவமாவே பண்றா. ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறச்சேவும் சனாதன தர்மத்துக்கு வாய்ஸ் கொடுக்கறது, அதாவது ஸ்பெசிஃபிக்காவே கேட்குறேன், ஆண்டாள் இஷ்யூ எப்படி? ஆண்டாள் இஷ்யூ மட்டுமே இல்ல. ம். அதுக்கப்புறம் திக தலைவர் ம். கிருஷ்ணனை பத்தியும் ம். ராமரை பத்தியும் ம். ஐயப்பன் முருகனை பத்தியும் பேசினது. ம். நான் தான் சொல்றேன், பேசிக்கலி ஐஎம்ஏ சனாதன். ம். நம்முடைய உரிமைக்காக நாம போராடுறதுல என்ன தப்பு இருக்கு? ம். அந்த ஆண்டாள் இஷ்யூல ம். அப்பெல்லாம் இந்த மாதிரி யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எல்லாம் பெரிய பிரசித்தம் கிடையாது. ம். நான் மயிலாப்பூர்ல திருப்பா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ம். அந்த திருப்பா உபன்யாசத்துல நான் கொடுத்த குரலை அந்த காலத்துல ரீல்ஸா கட் பண்ணி ம். அதை ஸ்ப்ரெட் பண்ணினான். ம். ம். மறுநாளைக்குள்ள மாங்கொல்லைக்கு ஃபுல் என்ன சொல்றது கேதரிங் வந்தது. ம். அதை விட பெரிய கேதரிங் எங்க அப்படின்னா சத்யநாராயண கோவில்ல. ம். சத்யநாராயண கோவில்ல நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ம். த்ரெட்டனிங் நிறைய வந்தது. ஓ, மிரட்டலேவா? மிரட்டல், ஓப்பன் மிரட்டல் போன்ல. ஆஹா. இப்ப மாதிரி அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிற வழியெல்லாம் கிடையாது. அப்ப ஆஹா. ஓப்பனா மிரட்டினான். நீ இப்போ வீட்டை விட்டு காலை எடுத்து வச்சேன்னா பாரு ஆஹா. என்ன பண்ற, நீ நீ திரும்பி வரதுக்குள்ள உனக்கு ஆ. அந்த மாதிரிலாம் பண்ணினான். ஆஹா. அப்புறம் ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறையுடையும் ம். அங்க போனேன். ம். அங்க பெரிய இது. ம். அதுக்கப்புறம் சேப்பாக்கத்துல நடந்த பெரிய எழுச்சி அது. ம். அதுக்கு மேல தமிழகம் முழுக்க எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சா. நமக்கு தேவை நாம தலைமை ஏற்கிறதுன்றது இல்லையே. ம். இப்ப இன்னைக்கு ம். 4 காம்பவுண்ட சுத்தி குரல் கொடுக்கறவா வெளியில வந்து குரல் கொடுக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போராட்டம்னா இந்துக்கள் எல்லா விஷயத்திலும் ஒன்றுபட வேண்டும். தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை அப்புறம் பேசிக்கலாம். அதை பத்தி விசாரம் இல்லை. அது பேசணும்ன்ற நெசசிட்டி கூட இல்லை. ம். அது அவசியம் இல்லை. ம். அந்த மாதிரி 2-3 போராட்டம். மறுபடியும் மயிலை மாங்கொல்லில ம். ஒரு பெரிய ம். போராட்டம் ஒண்ணு ம். வந்து அப்புறம் இந்துக்கள் வந்து சனாதனத்திற்கு எதிராக யார் பேசுகிறார்களோ ம். நடக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஓட்டு இல்லை அப்படின்னு பிரதிஜை பண்ணான். ம். அது அட்வொகேட் சதீஷ்குமாரை வச்சு பிரதிஜை பண்ணி ம். தீபம் ஏத்தி பிரதிஜை பண்ண வச்சோம். ம். அது ஒரு பெரிய எழுச்சி. ம். பல அரசியல் தலைவர்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு அது. ம். அதுல பல அரசியல் தலைவர்கள் என்னிடத்துல அந்த சமயத்துல தொடர்புலையும் இருந்தான். ம். அது ஒண்ணு போச்சு. ஸோ இந்த இது அரசியலுக்கு இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி சில பேருக்கு தோன்றதே, அது அரசியல் இன்டர்ஃபரன்ஸ் தானா இதெல்லாம்? அரசியல் தொடர்புல இருந்துட்டா அரசியல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ம். எனக்கு அரசியல்ல ஆர்வம் கிடையாது. முதல்ல ம். அரசியல் வராது. ஐ எம் வெரி கிளியர். 3வது, நமக்கு அரசியல் கிடையாது. ஆனால் தசரதருடைய சபையில வசிஷ்டர் இருந்தார், அஷ்டவசுக்களான மகரிஷிகள் இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ம். இப்ப சுவாமி தேசியனே கோபண்ணராயனை கொண்டு ம். பல காரியங்களை சாதிச்சார். மறுபடியும் பெரிய பெருமாளை ஸ்ரீரங்கத்துல ஸ்தாபனம் பண்றதுக்கு தேசிகன் கோபண்ணராயனை உபயோகப்படுத்தினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம். அந்த மாதிரி ஒரு அரசுக்கு ம். நாம் நம்முடைய சனாதனத்தை நிரூபணம் செய்து கொள்வதற்கு, ம். இப்ப விஜயநகர பேரரசுக்கு வித்யாரண்யர் பிரதானமா இருந்தார் நம்ம பார்க்கிறோம். ம். அப்ப ராஜாக்களுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்தா மாதிரி. அப்ப அவன அரசியல்ல ஈடுபட்டா ம். இல்ல ஏதாவது அரசியல் ஆதாயத்தை அவர்கள் அடைந்தார்களா? ம். ம். அதனால ம். எனக்கு அரசியல் வராது, ம். இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ம். ஆனால் என்னுடைய சம்பிரதாயத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ம். அந்த சமயத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை நான் நிச்சயம் செய்வேன். இதுக்கோசரம் அரசியலுக்கு பிரச்சாரத்துக்குலாம் நான் போக மாட்டேன். இல்லை, எதுக்கு இந்த கேள்வின்னா, ரீசெண்டாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சந்திச்சிருந்தீர். சரி, அதுக்காக என்ன? கட்டாயம் அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. ம். மற்றொன்று என்ன அப்படி கேட்டா, ரொம்ப நாள் கட்சி சனாதன தர்மத்திற்கு ஆதரவான ஒரு அரசியல் தலைவரை பார்க்கிறோம். அவருக்கு ஆசிகள் வழங்க வேண்டியது நம்முடையதான கடமை. ம். நம்முடையதான தபஸ்ல 6ல் ஒரு பங்கு ம். தார்மீகனான ராஜாவுக்கு நம்ம கொடுக்குறோம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ம். அதனால அதை சந்திச்சேன். ம்ஹும். அப்படி சந்திச்ச ஒரே காரணத்தினாலேயே இது அரசியல் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. ம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்படும்னு நான் யோசிக்கல. ம். ஏற்படணும்னு அவசியமும் இல்லை. சூப்பர் சுவாமி. ஸோ இப்போ இந்த கண்டாவதாரம் இன்னும் பல காரியங்கள் தேவருக்கு கூட துணையா இருந்து பண்றவா சரண் சேவக்ஸ்னு சொல்லி அடிக்கடி மென்ஷன் பண்றீங்க. யார் இந்த சரண் சேவக்ஸ்? சரண் ஃபேமிலின்னா என்ன?
சரண் அப்படின்றது அதுவும் என்னுடைய எண்ணத்துல உரித்ததான ஒரு சின்ன குழு. சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமானம். வெறும சம்பிரதாயத்தை பத்தி பேசுறதுனாலயோ இல்ல சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கு வேற ஏதோ ஒரு உலகத்துல சஞ்சரிக்கிறதோ பிரயோஜனம் இல்லை. டவுன் த எர்த் கொண்டு போய் சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும். தாங்களும் அனுஷ்டானம் பண்ணணும், ஆனா மற்றவாளுக்கும் பிரச்சாரத்துல கொண்டு போகணும். அதுக்காக ஒரு சிறு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்கிட்ட காலக்ஷேபம் பண்றவா தான் இருக்கா. சில பேர் காலக்ஷேபம் பண்ணலனாலும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட லௌகிகால் நிறைய பேர் காலக்ஷேபம் பண்றான். அவ ஸ்வார்ச்ச திருவாராதனம் பண்ணாம எச்சகரும் கொடுக்க மாட்டான். உலகத்துல எந்த மூலையில அவ டிராவல் பண்ணாலும் சரி. ஒரு சில பேர் நல்ல ஒரு பேசும் திறமையும் கூட அவ வளர்த்துட்டு இருக்கான். இந்த சரண் அப்படின்றது ஒரு சின்ன ஆர்கனைசேஷன், ரெஜிஸ்டர்ட் பாடி எல்லாம் கிடையாது. அதுக்கு பல கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கு. பல இடங்கள்ல போய் பொது சேவையும் பண்றான். சில இடத்துல மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, அப்புறம் வெள்ளத்துல உதவி பண்றது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அன்னதானங்கள் பண்றது, அந்த மாதிரி பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட் என்பதாக 80G எக்ஸம்ஷனோட ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். இதுவரைக்கும் அது ரொம்ப பெருசாலாம் வெளில பிரச்சாரம் பண்ணல. யாராவது கொடுத்தா வாங்கிப்போமே தவிர்த்து நான் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் பைசா கொடு, நான் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் பைசா கொடுன்னு யாரையும் போய் கேட்டதில்லை. அதுக்கு ஏதாவது வந்ததுன்னு சொன்னா அதை கொண்டு இந்த கைங்கரியத்துக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த தினம் ஒரு திவ்யநாமம் மூலமாக பழமையான பல திருக்கோவில்களுடைய திருப்பணி நடந்தது. டிலாபிடேட் கண்டிஷன்ல இருந்த பல திருக்கோவில்கள் தினம் ஒரு திவ்யநாமத்தினால புத்துயிர் பெற்றன. அதுல நேரடியாகவும் பிசிக்கலாகவும் நம்ம சரண் சேவகர்கள்லாம் பங்கெடுத்துப்பான். சோ சரண் அப்படின்றது யாரு, எனிபடி கேன் பி a சரண் சேவக். ஆனா அவளுக்கு திருடமான சம்பிரதாய நம்பிக்கை இருக்கணும், நிறைய சோதனைகளை சந்திக்கணும். அந்த சோதனைகள் அவளுக்கு பின்னாடி சாதனைகளா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ முக்கியமான கேள்வி, உங்க மேல பல கிரிட்டிசிசம்ஸ் வருது, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கா. நீர் எந்த காரியம் பண்ணாலும் அந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இதை 3 விதமா நான் இந்த ஆன்சர் பண்றத. முதல்ல, என்னால பண்ண முடியாத பப்ளிசிட்டியா அவ எனக்கு பண்ணி கொடுக்குறா. அவளுக்கு என்னுடைய அனந்த கோடி பிரணாமங்கள். நானே நினைச்சா கூட ஒரு காரியத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனா அல்லும் பகலும் பாடுபட்டு என்னையே பார்த்துண்டு எனக்கு ஒரு மாபெரும் பப்ளிசிட்டி அவ கொடுத்துட்டு இருக்கா. ஒன்று. ரெண்டாவது, கிரிட்டிசிசம்னு வச்சுட்டோம்னா என்னுடைய முன்னேற்றத்துக்காக அவ கிரிட்டிசிசம் பண்றாளா அல்லது முன்னேற்றத்தை கண்டு கிரிட்டிசிசம் பண்றாளா அப்படின்னு வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னேற்றத்துக்காக கிரிட்டிசிசம் பண்ணினால்னா சரி, அப்போ நம்ம ஏதோ அதுல என்ன மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிட்டு போயிடலாம். முன்னேற்றத்தை கண்டு கிரிட்டிசிசம் பண்றாங்கன்னா நமக்கு அது ஒரு வேல்யூவே கிடையாது. மூணாவது அப்படின்னு கேட்டா, இரவும் பகலுமாக அவளுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை விட்டுட்டு அவ நம்மையே ஃபாலோ பண்ணிட்டு இல்லையா, நாம என்ன பண்றோம் அப்படின்னு வார்டன்றதான பேரை கேட்டாலே அடிப்போன்ற மாதிரி எப்பயும் எனக்கு என்ன பண்ணாலும் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாலாம் நாம எதுக்கு அதை வேல்யூ பண்ணணும்? அவளுக்கு தெரிஞ்சது அவ பண்றா, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் பண்ண முடியும். எல்லாருக்கும் எல்லாம் வருமா? நகை சர்வம் ஜானாதி. அவர்களுக்கு என்ன கிரியேட்டிவிட்டி எதுல இருக்கோ அதை தான் அவளால பண்ண முடியாது. எனக்கு என்ன கிரியேட்டிவிட்டி இருக்கோ என்னால அதுதான் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பை 2ஆ பிரிக்கணும்னா எப்படி பிரிச்சுப்பீங்க? இந்த கிமு கிபின்ற மாதிரி எனக்கு லைஃப் 2 பார்ட்டா பிரிக்கணும்னா நானும் ஒரு கிமு கிபி தான். என்ன அப்படி கேட்டா, எங்க சுவாமி புருஷ சுவாமிக்கு கிருஷ்ணமாரி மகாதேசிகன் அப்படின்னு பேரு. கிருஷ்ணமாரி மகாதேசிகனை அடைவதற்கு முன், கிருஷ்ணமாரி மகாதேசிகனை அடைந்ததற்கு பின், அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் எத்தனை புக்ஸ் எழுதியிருக்கீங்க? இனிமேலும் என்னென்ன புக்ஸ் எழுத போறீங்க? அந்த புக்ஸ் எல்லாம் என்னென்ன அவைலபிளா இருக்கு? புஸ்தகங்கள் கிட்டத்தட்ட 50 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். பல மொழிகள் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் பல புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு வருகின்றன. எல்லா புஸ்தகமே இப்போ நான் பிரிண்ட் போடுறதே நிறுத்திட்டேன். ஸ்ரீ APN Swami wordpress.com அப்படின்னு ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. அதுலதான் எல்லா புஸ்தகமும் அவைலபிள். ஏன்னா புஸ்தகங்கள் போட்டு மூட்டையாக கட்டி ஆத்துல வச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம எவ்வளவு அபூர்வமான விஷயங்களை வெளிப்படுத்தினா கூட இன்னைக்கு படிக்கிற ஆர்வம் அப்படின்றது 99.9% மக்கள் இடத்துல குறைஞ்சு போயிடுச்சு.
1 or 2 படிக்கணும்னு இன்னும் ஒரு ஆசைப்பட்டு இருக்கா அப்படி கேட்டா ம். அவ வேணும்னா அந்த பிளாக்ல போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம் படிக்கட்டும். மற்றபடி இப்போ பகவத்கீதை கூட 2வது அத்தியாயம் எழுதிட்டு இருக்கேன், பிளாகில் தான் போட போறேன். ம். ஸோ என்னுடைய பப்ளிஷ்டு புக் எல்லாமே அந்த பிளாகில் தான் இருக்கு. ம்ஹும். ஹியர் ஆஃப்டர் ஐ ஹவ் ஸ்டாப்டு மை பப்ளிகேஷன்ஸ், ம்ஹும். பட் ஐ எம் கோயிங் டு ரைட் இட். புக்ஸா வராது, ஆனா ஆன்லைன்ல வேர்ட் பிரஸ்ல வந்துடும் இல்லையா? அப்படிதான் வரணும், வேற வழி இல்லை. இனி யாருக்கும் எதுலையும் ருச்சி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக முக்கியமான சில விஷயங்களை எழுதாமல் இருக்க முடியாது, எழுதி வைக்க வேண்டியது நமக்கு கடமை. அதனால எழுதுறேன். இந்த புஸ்தகங்கள்ல ஒரு சரித்திர நாவல் கூட எழுதினது, அந்த அந்த புஸ்தகம் என்ன? யமுனை துறைவர் திருமுற்றம். அந்த புஸ்தகத்தை பத்தி கொஞ்சம். ஆக்சுவலி அது மட்டும் சரித்திர நாவல் இல்லை. ம். ராமானுஜ திக்விஜயம் ம். சரித்திர நாவல். ம். சுவாமி ராமானுஜர் சரித்திரத்துல முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டா, ம். இந்த சாலக்கிணறு தீர்த்தம். ம். சாலக்கிணறுலேருந்து தேப்பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிச்சது ஒரு ராத்திரிக்குள்ள இந்தியமலை காடுகள்லேருந்து சிவாசேகாரரை பெருமாள் மீட்டெடுத்துன்னு வந்தது இல்லையா? ம். அதை பேஸ் பண்ணி மேகத்தின் தாகம் அப்படின்னு எழுதினேன். ம்ஹும். காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்ஷாதிகம் இருக்குது ம். இல்லையா? ம். அப்புறம் அருளாள பிரேமா, தேப்பெருமாள்கிட்டேருந்து பிரியாவிடையோட பாஷைகார் எப்படி கிளம்பி போறாரு ம். அப்படின்னு. அது நடுவுலயே கவின்மிகு காட்சிகள், ம். அந்த மாதிரிலாம், அதாவது ஒரு பாசுரம், அந்த பாசுரத்துல இயற்கை, ம். அந்த மாதிரிலாம் அகோபிலம் எடுத்த கதைகள், இப்படி பல கதைகள் எழுத ஆரம்பிச்சேன். ம். கொஞ்ச நாள் ஆச்சு. ம். ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்ததான ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டா, ம். எல்லாரும் திருவரங்க நூலா திருவரங்க நூலா ம். அப்படின்னு ஒரு பெரிய நாவலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. தேப்பெருமாள் உடையார்பாளையத்துக்கு எழுதினாரு, ம். அதை வந்து யாருமே ம். நாவலா எழுதலைன்னு ரொம்ப நாள் ஒரு தாபம். அந்த கண்டாவதாரம் மாதிரி அது கீழே சொல்லியிருக்காங்க. ஆமா. ம். ஸோ அப்புறம் சரித்திர சான்றுகள் எல்லாம் ம். நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 சரித்திர புஸ்தகங்கள் வாசிச்சிருப்பேன் இந்த ஒரு ஆர்டிக்கல், ஒரு புக் எழுதுறதுக்காக. எழுதுறதுக்கு. அதெல்லாம் படிச்சு குறிப்புகள்லாம் எடுத்துட்டு, அப்புறம் தேப்பெருமாள் எந்த ரூட்ல போயிருப்பார் அப்படின்றதாக ஒரு இமேஜின் பண்ணி அந்த ரூட்லயே டிராவல். ம்ஹும். பாபுராயன்பேட்டை, ம். விஜயவரதராஜ பெருமாள் டோட்டல் டிலாபிட்டட் கண்டிஷன்ல இருக்கிற கோவில் அது. ம்ஹும். அங்கெல்லாம் டிராவல் பண்ணினேன். ம். ஒரு இமேஜின் பண்ணி. ம். இது நான் எழுதியிருக்கிறது முழுக்க முழுக்க கற்பனை தான். ம். ஆனா கம்ப்ளீட்டா வரலாற்று ஆராய்ச்சி அடிப்படையில் தான். ம். அதுல 3வது நாள்லேருந்து இது ஆரம்பிக்கிறது. ம். கருட சேவையிலேருந்து ஆரம்பிக்கும். ம். இன்னும் கதை முடியல, பார்ட் 2 எழுதல. ம்ஹும். பார்ட் 1 தான், படிதாண்டினால் பெருந்தேவி தான் இருக்கும் அதுல. ம்ஹும். பார்ட் 1 தான் எழுதினேன். ம். அதுல கிட்டத்தட்ட தேப்பெருமாளுடைய உற்சவங்கள் எல்லாம் வந்துடும், ஆஹாஹா. அதனுடைய வர்ணனை. ம். அப்புறம் இன்னைக்கு கூட வேணுகோபால திருக்கோலத்துல உடையார்பாளைய பதக்கம் பெருமாள் சாத்திப்பார். ம்ஹும். அந்த பவுனு தீவிட்டி உடையார்பாளையம் தீவிட்டி அது. ம். அந்த மாதிரி அந்த தீவிட்டி பெருமாளுக்கு கொடுக்கறது. ம். அந்த அரசியல் களம், ம். அந்த காலத்தினுடைய காலநிலைகள், ம். மக்களுடையதான மனோநிலைகள், அப்புறம் அவர்களுடையதான எண்ணங்களுடைய பிரதிபலிப்புகள், ம். இப்படி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி ம்ஹும். அந்த நாவல் யமுனை துறைவர் திருமுற்றம்ன்றதாக சொல்லி, ம். குறிப்பா போரேந்திரர். ம். இப்ப இந்த தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சி நம்ம சொல்றோம் இல்லையா, ம். காமாட்சியும் ஏகாம்பரேஸ்வரும் போரேந்திரர் எப்படி அங்க இருந்து எடுத்துட்டு போனார்னு. ம்ஹும். ஏன்னா அந்த காலகட்டம் 1687 to 1711 வரலாம். ம். ஒரு பெரிய வதந்தி நாட்டுல பெருசா வந்தது. ம். ஒரு பக்கம் முகலாயர்கள், ஒரு பக்கம் மராட்டியர்கள், ம். ஒரு பக்கம் சிறு சிறு குறுநில மன்னர்கள், ம். ஒரு பெரிய ஒரு கலேபரம், ஊரே ஒன்றும் தெரியாம இருந்தது. ம். அதுல அவுரங்கசீப்பு யானை மேல தன்னுடையதான செருப்பை வச்சு ஊர்வலம் கொண்டு வரா, இதை எல்லாரும் சல்யூட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. ம்ஹும். புரிஞ்சுதா? ம். அதனால கோவில கூட சாத்துறதுக்கு நான் முடிவு பண்ணேன். கோவில் அதுல எழுதியிருப்பேன், கோவில் சாத்தி வச்சது. ம். நான் எழுதினோடனே கோவில்ல அப்படிலாம் அங்க மாசக்கணக்கா சாத்தி வச்சிருப்பான். உடனே கொரோனா வந்தது, கோவில் சாத்தி தான் வச்சிருந்தான். வாஸ்தவம். அர்ச்சகா மட்டும்தான் உள்ள போய் பெருமாள் திருவாராயணம் பண்றதுன்றதான ஒரு வழக்கம் வந்தது. ம். அந்த மாதிரிலாம் நிறைய அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி ம். அந்த அந்த சமயத்துல பெருமாளை எப்படி காப்பாத்துறது தெரியாம, ம். இந்த கரியமாணிக்க பெருமாள் அனந்தாழ்வான் சன்னதி இருக்கு இல்லையா, ம். அந்த அட்டப்படமே அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா, ம். அங்க இவாள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறா, ம். ஒரு தீர்மானம் பண்றா. ம். அப்பதான் அவ அந்த அத்திவரதரை ம். எங்க மறைச்சு வைக்கிறா அப்படின்றதான் சஸ்பென்ஸ். ம்ஹும். ஃபர்ஸ்ட் டைமா பிராட்டி ம். பின்வாசல் வழியா பெருமாளோட வெளியில வரா. ம்ஹும். அவ கிளம்பி போனோம். ம். அவ கிளம்பி போற வழியில பெரிய ப்ராப்ளம் வருது, உத்தரமேரூர்ல பெரிய ப்ராப்ளம் வருது. அங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கு. ம்ஹும். அதுக்கப்புறம் தான் பெருமாள் தாயாரை பிரிகிறா. செஞ்சிக்கோட்டை இது திருவண்ணாமலையில் இப்ப நம்ம என்ன சொல்றோம், படவேடு சொல்றோம் இல்லையா, ம். அந்த படவேடு மலைச்சரிவுல பெருமாளும் தாயாரை எழும் பொழுது இந்த பக்கம் பெருமாள், அந்த பக்கம் தாயார் பிரிஞ்சு விடுறான். ஓஹோ. சிக்கதேவராயருடையதான
மைசூர் இவ வந்து அந்த தாயார் ஏழை பண்ணிட்டு போறான்றதா கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது 2வது பாகம் எழுதணும். சில பேர் ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த 2வது பாகத்தை சீக்கிரம் எழுதி முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. இது கம்ப்ளீட்டா ஒரு வரலாற்று நாவல். அது இன்னும் முழுமையான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இதை பார்க்கறதுனால அவர்கள் முழுமையா அதை ஏற்க ஆரம்பித்தார்களானால் கூடிய விரைவில் 2வது பாகத்தை சீக்கிரம் பூர்த்தி பண்ணும். சீக்கிரம் 2வது பாகம் வரணும்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை படிச்சுட்டு வரணும். கண்டிப்பா. இது முழுக்க முழுக்க வரலாற்று படி தேவப்பெருமாளை பத்தியான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு எதுக்கு யமுனை துறைவர் திருமுற்றம்ன்ற பேரு? அந்த ஆளவந்தார் பிராகாரம் பேரு. காஞ்சிபுரத்துல மடப்பள்ளி பிரதட்சணம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இடத்துல ஆளவந்தார் எஸ்ய பிரசாத கலையா பதிலட்சணோத்தின்னு சிவாஷிகாரரை கட்டாட்சித்தார்னு ஒரு கதை ஒன்று இருக்கு குரு பரம்பரையில. அங்கேதான் ஆமுதல்வன்னு தேவப்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணாங்க. அதே மாதிரி இதனுடைய ஹீரோ மாறன். அந்த மாறனுக்கு அந்த இடத்துல தான் நியமனம் வருது, நீ தேவப்பெருமானை காப்பாத்து அப்படின்ட்டு. அங்கதான் மீட்டிங் போடுறான். அந்த யமுனை துறைவர் திருமுற்றத்தில் நடந்ததான அந்த கூட்டம் தான் தேவப்பெருமாள் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு பிரதான காரணமா அமைஞ்சது. அதனால அதே பேரையே. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அதுல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும், லவ் லெட்டர் அந்த ஸ்லோகம். ஆனா அந்த ஸ்லோகத்துலதான் பெருமாள் எங்க ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்ன்றதான வார்த்தை வரும். அது ஓஹோ, சூக்ஷ்மமா இருக்கும். ஆமா, அது லவ் லெட்டர். அது மாறனுக்கும் பிரியம்பராக்கும் நடக்கக்கூடிய லவ் லெட்டர். ஆனா அந்த லவ் லெட்டர்ல என்ன இருக்கும்னா பெருமாள் எங்க இருக்காருன்னு அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. லவ் லெட்டர் நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா? தேசிகா டெய்லிக்கு ஒரு ஃபியூச்சர் கைட்லைன்ஸ்னா நீங்க சொல்ல வேண்டியது என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேசிகா டெய்லியில நீங்க எல்லாரும் இளைஞர்கள் ஒன்னா திரண்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பிரதாய ஞானம் இருக்கு, ஓரளவுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜும் உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க புதுசா இந்த மாதிரி இன்டர்வியூ தான் ஆரம்பிச்சிருக்கேன். பட் இது போறவே போறாது. இன்னும் நிறைய இன்னோவேட்டிவா யோசிக்கணும். இன்னும் நிறைய இளைஞர்களை ஈர்க்கணும். அதுதான் இந்த சரண் மாதிரி தான் நான் சொல்றேன். அதாவது சம்பிரதாயத்தையும் ஃபாலோ பண்ணணும், அதே சமயத்துல டெக்னிக்கலாவும் நிறைய தெரிஞ்சுக்கணும். குளோபல் லெவல்ல நம்ம சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணணும்னா ஒரே லெவல்ல இருந்தா போறவே போறாது. அடாப்ஷன் ஆஃப் மெனி லாங்குவேஜஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் வேணும், டெக்னிக்கல் ஸ்கில் வேணும், ஒரு தொலைநோக்கு திட்டம் வேணும். இப்போ நான் பார்க்குறேன், ஒரு சின்ன ஒரு ஃப்ளையர் பண்ணணும்னா கூட 15 வருஷம் முன்னாடி வந்த டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷம் கழிச்சு இருக்க வேண்டியதான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணணும். வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டிலாம் வந்துடுது. அதெல்லாம் யூஸ் பண்ணினா நம்ம சம்பிரதாயத்துக்கு எவ்வளோ பண்ணலாம். வி கேன் டு ஒண்டர்ஸ், வி கேன் விஷுவலைஸ் இட். சுவாமி தேசிகனுடைய தானே சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்துட்டு நம்ம கான்செப்டுவலைசேஷன் பண்ணலாம், அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் நிறைய பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அட்டாக் பண்ணலாம். திருப்பி திருப்பி நமக்கு தெரிஞ்சவா 4 பேர் நம்மளை ஸ்தோத்திரம் பண்றா, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, அடியன் சுவாமி, தாசன் சுவாமி அப்படின்றதான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வேல்யூவே பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்லை. எத்தனை பேர் நமக்கு வரா, எவ்வளோ பேர் நமக்கு தான் லாகின் லிசனிங் அந்த வித்தியாசம் பார்க்கணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்க நிறைய இந்த மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கிறதுனால ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. கொஞ்சம் யோசிங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த விஷயத்துல என்னுடைய கைடன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி ஐ ஆம் ரெடி டு சர்வ் வித் யூ. எங்களுக்கு பெரிய பாக்கியம் சுவாமி, இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணதுல பல விஷயங்கள் தெரிஞ்சிடணும், பல கைட்லைன்ஸும் இன் ஃபியூச்சர் கிடைக்கும்ன்றத நம்புறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சுவாமி. எனக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி கேட்டா, ஜென்ரலாக நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று டிவி சேனல்ஸ்லாம் நிறைய பண்ணுறோம். சரி, அவளுக்கு தேவையான ஒரு விஷயம் வேற, ஒரு ரெஸ்ட்ரிக்டடான சப்ஜெக்ட் மேட்டர்லாம் பேசுகிற மாதிரி வருது. இப்போ கீழேருந்து அடிப்படையிலேருந்து நிறைய விஷயங்கள், இதுவரையிலும் பொது வெளியில் நான் சொல்லாத சில விஷயங்கள், அதை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து, அண்ட் யூ ஆர் ஆல்சோ த ரோல் மாடல் டு ஹவு டு இன்டர்வியூ அதர்ஸ் அப்படின்றதுக்கும் இது ஒரு நல்ல என்ன சொல்றது ரோல் மாடலாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படி சின்ன வயசுல கருடாராச்சார சுவாமி ரோல் மாடல், ஒரே சமயத்துல லௌகிகம் வைதிகம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அவரை பார்த்து தான் நான் இதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சேன். அந்த மாதிரி இப்ப நீங்க மற்றவளுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்து இன்னும் நிறைய பசங்க சேர்ந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணாம ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய சப்ஜெக்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா ஒன்னா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில சமயம் அது பிரிஞ்சுதான் போகணும்னாலும் தப்பு இல்லை. கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஒய்டா யோசிக்க வேண்டாம், ஷார்ப்பா யோசனை பண்ணணும்.
ம். ஒய்டா யோசனை பண்ணா போயிட்டே இருக்கும் சப்ஜெக்ட் மேட்டர். ஷார்ப்பா யோசனை பண்ணா ஃபோக்கஸ் கிடைக்கும். ம். அந்த ஃபோக்கஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேசிக டெய்லிக்கு என்னுடையதான பூர்ணமான அபிநந்தனங்கள். நமஸ்காரம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. Thank you.